Hi friends, welcome back to Arusuvai Pandhi. இன்னைக்கு நம்ம Arusuvai Pandhiல மற்றும் ஒரு most wanted recipe paneer butter masala எப்படி simple and quick-ஆ செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பேஸ் மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு pan ஸ்டவ்ல வச்சு நல்ல சூடானதும் சமையல் எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் ஊற்றி பிரிஞ்சி இலை 1 1 இன்ச் பட்டை 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாயா இருந்தா நல்ல கலர் கொடுக்கும். காரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால காஷ்மீரி மிளகானா 4 சேர்த்துக்கலாம். பெரிதாக நறுக்கிய ஒரு வெங்காயம் இதுல சேர்த்து இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்ல கண்ணாடி பதம் ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதை வதக்கி அரைக்க போறதால வெங்காயத்தை பொடியா நறுக்கணும்னு இல்ல. வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் ஆனதும் பெரிதாக நறுக்கிய 4 பழுத்த தக்காளிய இதுல சேர்த்துக்கலாம். புளிப்பு குறைவா வேணும்னா 3 தக்காளி சேர்த்தா போதும். அடுத்ததா இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, 8 to 10 முந்திரி அரைத்து சேர்க்கிறதால கிரேவி நல்ல கிரீமியா திக்கா வரும். இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி தக்காளியோட பச்சை வாசனை போனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மற்றும் ஒரு ஃப்ரெஷ்ஷான பேன்ல கசூரி மேத்தி 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி எடுத்து தனியா வச்சுக்கலாம். அடுத்ததா பன்னீர் ஃப்ரை பண்றதுக்கு அதே பேன்ல 1.5 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ண பன்னீரை இதுல சேர்த்து ஷாலோ ஃப்ரை செஞ்சு அதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலா ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிரேவியா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 1.5 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி 1 டேபிள்ஸ்பூன் சமையல் எண்ணெயும் சேர்த்து மிதமா சூடானதும் மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்து லோ ஃப்ளேம்ல 15 செகண்ட் வதங்கின அப்புறம் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதுவும் 15 to 20 செகண்ட் வதங்கினதும் நாம அரைச்சி வச்ச விழுத இதுல சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரம் மசாலா 1.5 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து உங்களுக்கு கிரேவி தின்னா வேணும்னா கொஞ்சமா தண்ணீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி எண்ணெய் நல்லா பிரியிற அளவுக்கு கொதிக்கணும். இடையிடையே எடுத்து லைட்டா கிளறி விட்டுக்கலாம், இல்லனா அடிபிடிச்சிடும். இந்த மாதிரி நல்ல திக்காகி ஓரங்கள்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜ்ல ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை இதுல சேர்த்துக்கலாம். ஒரேடியா கொட்டிட்டா கிளறும் பொழுது பன்னீர் உடைஞ்சிடும். அதனால தனித்தனியா சேர்த்து 1 நிமிஷம் ஆனதும் வதக்கி வச்சிருக்க கசூரி மேத்திய நல்லா கசக்கி இதுல சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி சேர்த்த பிறகு 1/2 நிமிஷம் கடாயில இருந்தா போதும். அவ்வளவுதான், ரொம்ப குயிக்கா சூப்பரா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதுல ஃப்ரெஷ்ஷான கிரீம் அல்லது பட்டர் அல்லது பால் ஏடு சேர்த்து பரிமாறலாம். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்க, ஹாப்பியா இருங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.